ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, எங்கள் அம்மா டீச்சர் அம்மாவுக்கு தான் நண்பர்களே. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு அப்செட்டாகவே இருக்குது. 2 நாளாக மறுபடியும் இப்போ உடம்பு சரியில்லாமல் எங்கள் அம்மாவுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா கேஸில் ஜெயிச்சு வாதாடி இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகலாம், சொத்தில் பாதி பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்துட்டு, ஆனால் எங்கள் அம்மாவால் அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் போக முடியல. இவங்க மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று நண்பர்களே, என்ன தெரியுமா, எங்கள் அம்மா வந்து அந்த ரோஸ்ரதின்னு பேர் வச்சுருக்காங்களே, எங்கள் அம்மா வச்சு தான் இவங்க எல்லாமே சம்பாத்தியம் பண்ணது. எங்கள் அம்மா பேரை வச்சு இவங்க தம்பனையில் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ பதிவு போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா வச்சு தான் முழுக்க இவங்க மேலே வந்தது. எங்கள் அம்மா இல்லைன்னா எல்லாமே சும்மா தான். இது எங்கள் அம்மா வருத்தமாக சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா பேரை ரோஸ்ரதின்னு வச்சுக்கிட்டு இவங்க வந்து இப்போ அவார்டு வேறு வாங்க போகிறாங்களாம். இவங்க கெட்ட கிடக்கு அவார்டு வேறு கொடுக்காங்க, கருவாடு கொடுக்காங்கன்னு எங்கள் அம்மா வருத்தப்படுதில்ல. இதுக்கப்புறம் இன்னொன்று, எங்கள் அம்மா பண்ணதிலே மோசமான ஒரு தப்பு என்னென்னா, அவங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சது தான் மகா தப்பு. இவன் வந்து தான் சுய புத்தி கிடையாது. மருமவா வீட்டுக்கு வந்திருக்காளே, அந்த மருமவா புண்ணியவதி, அவள் பேச்சை கேட்டு தான் இவன் ஆடுதான். அவள் பேச்சை கேட்டு ஆனன்னைக்கு இவன் விளங்க போகிறான்னா விளங்க மாட்டான். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து சொந்த காலில் உழைச்சி மேலே வாங்க, எங்கள் அம்மா பேரை வச்சு மேலே வராதிங்க. இது நான் சொல்லலை, எங்கள் அம்மா டீச்சர் அம்மா சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க பையன் இருக்காங்களே, எங்கள் அம்மாவோட பையன் எங்கள் அம்மாவை நிறைய பிளாக்மெயில் பண்ணி சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் வீட்டுக்குள்ளே போவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் வந்து காலு மேலே காலு, வாட்ஸ்அப் படத்தில் சூப்பர் ஸ்டார் எப்படி உட்காந்துருப்பார் அதே மாதிரி காலு மேலே கால் போட்டு நான் வீட்டில் வந்து நடு வீட்டில் உட்காருவேன், சிங்கம் மாதிரி உட்காருவேன்னு எங்கள் அம்மா இப்போ சபதம் போட்டுருக்கு நண்பர்களே. அதனால் எங்கள் அம்மா சேனலை மட்டும் பாருங்கள், பார்த்து எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எங்கள் அம்மாவோட பிள்ளைகள், மருமகன், வீட்டுக்காரு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக மகளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, மகனுக்கும் பண்ணாதீங்கன்னு எங்கள் அம்மாவே சொல்லுது நண்பர்களே. சரி நண்பர்களே, அதனால் ரைட்டு. ஆய் நண்பர்களே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.